வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் போதுமானவன். இதை மனசார ஒத்துக்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுது? சில வார்த்தைகளை வாயால் சொல்வது சுலபம். ஆனால் அதை உண்மையிலேயே நம்புவதற்குள் பாதி வாழ்க்கை ஓடிவிடுகிறது. அதில் முதன்மையானதுதான் இது. நான் போதுமானவன். ஐ ஆம் இனஃப். ஏன் இந்த ஒரு வரியை ஏற்றுக்க நம்ம மனசு எவ்வளவு தயங்குது? காரணம், சின்ன வயசுல இருந்து நம்ம காதில் விழுந்த விஷயங்கள் அப்படி. இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்திருக்கலாம், அடுத்த வீட்டு பையனை பாரு, நீ இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாம். இதை ஒப்பிடுதல்களும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் என்கிற அழுத்தமும் நமக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போச்சு. எப்போ பாரு ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கோம். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? நான் பெர்ஃபெக்டாக இருக்கணுமென்று அவசியமில்லை. ஆனாலும் நான் போதுமானவன். என்கிட்டையும் சில குறைகள், பலவீனங்கள் இருக்கு. ஆனாலும் நான் போதுமானவன். எல்லோரையும் திருப்திப்படுத்த என்னால் முடியாது. ஆனாலும் நான் போதுமானவன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனாலும் நான் போதுமானவன். நானும் சில தப்புக்களை பண்ணுறேன். ஆனாலும் நான் போதுமானவன். எனக்கு பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொல்கிறேன். ஆனாலும் நான் போதுமானவன். நான் இன்னும் கற்றுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் போதுமானவன். யாரோ ஒருத்தருக்காக உங்களை மதிக்காமல் நீங்களா இருக்கிறதே ஒரு தனி அழகுதான். வள்ளுவர் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தற்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள்தான் உவமை. உங்களை வேறு யாரோடவும் ஒப்பிடாமல் உங்களை நீங்களே முழுசாக ஏற்றுக்கிறீர்களானால் மட்டும்தான் மன அமைதி கிடைக்கும். வெளியே தேடினா அது கிடையாது. இன்றைக்கு ஒரு நிமிஷம் எல்லாவற்றையும் மறந்துட்டு கண்ணை மூடுங்கள். ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு. உங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள், நான் போதுமானவன், நான் போதுமானவள். இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள் என்ன மாதிரியான ஒரு நிம்மதி கிடைக்குது என்று யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.